السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من லிசானி யஃப்கஹு கௌலி. சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து லெசன் நம்பர் 11. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம வந்து லெசன் நம்பர் 10 வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்க்குவோம் லெசன் நம்பர் 11. அஹ்காமு ராவின் விதிகள், ராவோட ரூல்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஹெவி லெட்டர்ஸில் வல்லின எழுத்துக்களில் 7 எழுத்து பார்த்துட்டு அது தவிர்த்து மீதி 3 எழுத்துக்கள் வந்து சில நேரத்தில் வந்து வல்லினமாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 3 எழுத்துக்களில் என்னென்ன எழுத்து? அலிஃப், லாம், ரா. ஸோ அலிஃப் வந்து மத்திய எழுத்தாக வரும்போது அது வல்லினமாக மாறும்னு பார்த்துட்டோம். லாம் வந்து அல்லாவோட லாமுக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ கஸ்ரா வந்துச்சுன்னா அது வல்லினமாக மாறும். ஸோ இந்த 2 பேலன்ஸ் இருக்கிறது ரா. ஸோ அந்த ராக்கே ஒரு சாப்டர், ஒரு லெசனே இருக்குது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரா வந்து எந்த இடத்துல வல்லினமாக மாறுது, எந்த இடத்துல வந்து மெல்லினமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ராவை வல்லினமாகவும் மெல்லினமாகவும் ஓதலாம். ஆமாம், 2 விதமாகவும் ராவை வந்து ஓதலாம். அந்த அலிஃப், லாம், ரா இது 3த்தையுமே 2 விதமாக ஓதலாம். இங்கே வந்து ராவை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வல்லினம். ஒரு சார்ட்டு போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த வல்லினமாக ஓதுறதுல வந்து 4 மெத்தட்ஸ் இருக்குது. 5 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் ஒன்றா. தஃப்கீம், வல்லினமாக ஓதும் இடங்கள், எந்த இடத்துல வந்து ஹெவியாக ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ரா. ரா ஃபத்ஹா அல்லது தொம்மா பெற்றிருக்கும் போது எப்படி அப்படின்னா, ரா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ராக்கு மேலே உங்களுக்கு ஃபத்ஹாவோ இல்லை தொம்மாவோ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹெவியாக நல்லா வல்லினமாக ஓதணும். எக்ஸாம்பிள் இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தபா ரொக்க, ராக்க, ஏன்னா ராக்கு ஃபத்ஹா இருக்குது. தபா ரொக்க, தபா ரக்க, ரக்க இல்லை ராக்க. அப்புறம் ருசூலஹு, ருசூலஹு, ருசூலஹு. அப்புறம் வந்து ரா ஃபத்ஹத்தேன், 2 ஃபத்ஹா அல்லது தொம்மத்தேன், 2 தொம்மா பெற்றிருக்கும் போது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிங்கிளாக ஃபத்ஹா இல்லைன்னா தொம்மா. அதே தான் இங்கே ஃபத்ஹத்தேன் தொம்மத்தேன். தன்வீனில் வரும்போது தொய் ரன், தொய் ரன், ரன் இல்லை தொய் ரன், ரன். ஹெவி பண்ணணும், நாக்கை நல்லா மேலே தூக்கி சொல்லணும். அப்புறம் ஹசீருன், ஹசீருன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்ஹா அல்லது தொம்மா பெற்றிருக்கும் போது. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ராக்கு மேலே ஃபத்ஹா தொம்மா, ஃபத்ஹத்தேன் தொம்மாத்தே இப்படி வரும்போது வந்து ஹெவியாக ஓதணும். இப்போது செகண்டாக பார்க்க போகிறது வந்து, இப்போ ரா வந்து இது வச்சு தான் நம்ம பார்த்தோம். இல்லை, செகண்டில் வந்து இப்போ ராக்கு வந்து சுக்கூன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து என்ன லெட்டருக்கு மேலே என்ன சிம்பிள் இருக்கோ, இப்போ ஃபத்ஹா இருந்துச்சுன்னா அப்போ அந்த ரா வந்து நம்ம ஹெவியாக ஓதணும். அதே வந்து தொம்மா இருந்துச்சுன்னா அப்போ அந்த ரா வந்து ஹெவியாக ஓதணும். ராக்கு மேலே சுக்கூன் வச்சுருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ரா வச்சு தான் நம்ம படித்தோம். ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து, இது செகண்ட் டைப். இது அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்துக்கு மேலே என்ன ஹரக்கத் இருக்கோ அதை வச்சு வந்து ஓதுறது. இப்போது இதுக்கு மேலே என்ன ஹரக்கத் இருக்குது? உதாரணத்தில் இப்போ ராக்கு சுக்கூன் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபத்ஹா இருக்குது. மர் யம, மரியம இல்லை மர் யம. அப்புறம் அல் ஃபுர்கானி, அல் ஃபுர்கானி, ஃபிர்கானி இல்லை ஃபுர்கானி. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து என்ன மெத்தட் அப்படின்னா, ராவிற்கு முன்னுள்ள எழுத்து சுக்கூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்தில் ஃபத்ஹா அல்லது தொம்மா காணப்படும் போது. இப்போ செகண்ட் பாயிண்டில் நம்ம பார்த்தது வந்து ஒரு சுக்கூன். ஆனால் தேர்ட் பாயிண்டில் என்ன சொன்னால் 2 சுக்கூன் வச்சு உங்களுக்கு வருது அப்படின்னா, இப்போ ராக்கு சுக்கூன், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தும் சுக்கூன். அப்படி இருக்கும் போது அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தேர்டு பாயிண்ட் அதை கொடுத்தாங்க. ராக்கும் சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னுள்ள எழுத்தும் சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னுள்ள தேர்டு ஒன் அதில் வந்து ஃபத்ஹா இருந்துச்சுன்னா அப்போ ஹெவியாக ஓதணும், தொம்மா இருந்துச்சு அப்போ ஹெவியாக ஓதணும். இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராக்கு வந்து சுக்கூன் போட்டுறான், ஏன்னா இங்கே ஸ்டாப் சிங்கிள் இருக்குது.
ஸ்டாப் பண்ணுற சிம்பிள் இருக்கிறனால இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணால் அப்போ அங்கே சுக்கூன் போடுவோம். வல் ஃபஜ்ர் அப்படி தான் போடுவோம். ஸோ அதனால் சுக்கூன் வருது. அப்புறம் ஜீமுக்கும் சுக்கூன் வருது. அதனால ஃபேவை பார்க்கும்போது ஃபேக்கு ஃபத்தா இருக்குது. அப்போ ஹெவி பண்ணணும். வல் ஃபஜ்ர். அப்புறம் ஹுஸ்ர் இங்கே வந்து பொம்மா இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இது போன்றே மத்துடைய அலிஃப் இன்னும் மத்துடைய வாவை அடுத்து வரும் ராவை வக்ஃப் நிலையில் சுக்கூன் செய்யும் போது, இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அலீஃபில் வந்து என்ன டைப்னா மத்தோட அலீஃப் வரும்போது அதை நம்ம ஹெவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து மத்தோட அலீஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரா சுக்கூன் இருக்குது பார்த்துக்கோங்க. ரா சுக்கூனுக்கு முன்னாடி மத்தோட அலீஃப் வரும்போது அதுக்கு என்ன வந்து ஃபத்தா இருந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் அந்த ரா வந்து ஹெவியாக ஓதணும். நாருன், நருன் இல்லை, நாருன். அப்புறம் செகண்ட் ஒன் வந்து வாவ். மத்தோட லெட்டர்ஸ் வந்து அலீஃப் வாவ் யா. ஸோ இங்கே வந்து அலீஃபுக்கும் வாவுக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மத்தோட லெட்டர்ஸோட சிம்பிள்ஸ் என்ன, யாக்கு கெஸ்ரா வரும். ஸோ கெஸ்ரா வந்து என்னது லைட் லெட்டராக போயிடும், லைட்டில் வரும் அது. இங்கே வந்து ஃபத்ஹாவும் தொம்மா தான். அலீஃபுக்கு ஃபத்ஹா, வாவுக்கு தொம்மா. அதை வச்சு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் எக்ஸாம்பிளில் வாவுக்கு வந்து சுக்கூன் மத்து லெட்டர் இருக்கிறனால ராக்கு சுக்கூன் வச்சு அப்படி ஓதணும் அப்படின்னா அப்போது தஃபூரு, தஃபூரு வக்ஃப் செய்யும் போது நம்ம வந்து அது முன்னாடி உள்ள எழுத்தை வந்து என்ன எழுத்து இருக்குது மத்து லெட்டர் வச்சு நம்ம பார்த்து ஓதணும். அப்புறம் ஹம்சத்துல் வஸ்லுக்கு அடுத்து சுக்கூன் செய்யப்பட்ட ரா வரும்போது, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது வந்து ரா சுக்கூனுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இங்கே வந்து ரா சுக்கூனுக்கு வச்சு சொல்லலை. ரா சுக்கூன் வந்து அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஹம்சத்துல் வஸ்லுக்கு சுக்கூன் வந்து ஹம்சத்துல் வஸ்லுக்கு பின்னாடி சுக்கூன் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து அந்த ராவை வந்து நல்லா ஹெவியாக ஓதணும். ரப்பிர்ஹம்ஹுமா. இந்த ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னா ஒரு அலிஃப்க்கு மேலே வந்து சாது மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் உதாரணத்தில். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரா வந்து சுக்கூன் செஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அப்போது அந்த ரா வந்து நீங்கள் ஹெவியாக ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் செகண்ட் எக்ஸாம்பிளில் யா ஐயுத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னஹ் இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியஹ். இங்கே ஹம்சத்துல் வஸ்ல் இருக்குது, அதுக்கு பின்னாடி சுக்கூன் இருக்கிறனால ரா ஹெவி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரா எங்கே இருக்குன்னா இலாக்கு அப்புறம் ரப்பிக்க, ராக்கு ஃபத்தா இருக்கிறனால அந்த ரா ஹெவி பண்ணணும். ரப்பிக்கி. அப்புறம் ரா கிட்ட அலிஃப் மத்தியாக இருந்துச்சுன்னா இப்போ அந்த ரா ஹெவி பண்ணணும். ராதிய. ஓகேவா. அப்புறம் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து அசலான கஸ்ராவிற்கு அடுத்து ரா சுக்கூன் பெற்று அடுத்ததாக இஸ்திஅல உடைய எழுத்துக்களில் ஒன்று அதே வார்த்தையில் கஸ்ரா பெறாத நிலையில் வரும்போது, இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராக்கு சுக்கூன் வந்துடுது. சுக்கூன் வந்து அதுக்கு வந்து முன்னாடி இல்லை பின்னாடி அடுத்த எழுத்து வந்து இந்த 7 லெட்டர்ஸ் சொன்னல ஹெவி லெட்டர்ஸ். ஸோ அந்த ஹெவி லெட்டர்ஸ் வந்து கெஸ்ரா இல்லாமல் ஃபத்ஹா தொம்மா வச்சு வரும்போது அப்போது நீங்கள் வந்து எப்படி ஓதணும் அப்படின்னா நல்லா வந்து ஹெவியாக ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது வந்து குர்ஆன்லேயே வந்து 4 இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஒரு ஆயத்தில் ஒரு வசனத்தில் வந்து 4 இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு மெமரைசேஷன் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வாறு குர்ஆனில் 4 இடங்களில் மட்டுமே காணப்படுகின்றன. 4 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து கிர்தாசின், இங்கே ராக்கு சுக்கூன் போட்டு தா ஹெவி லெட்டர் வருது. அப்புறம் இர்சாதன், இங்கேயும் வந்து ராக்கு நெக்ஸ்ட்டு சாது. ஃபிர்கத்தின், மிர்சாதன்,
சரி, அப்போது வந்து ஹெவி லெட்டர்ஸ்க்கு வந்து ரா வச்சு ஓதுறது வந்து இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து லைட் லெட்டர்ஸ். லைட் லெட்டர்ஸில் வந்து ஒரு 4 மெத்தட் இருக்குது. ஸோ அது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். தர்கீக், மெல்லினமாக ஓதப்படும் இடங்கள், விதிகள், அப்புறம் உதாரணம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரா கஸ்ரா அல்லது கஸ்ரத்தைன் பெற்றிருக்கும் போது. ஃபஸ்ட்டு நம்ம ஹெவியில் பார்த்தது வந்து ஃபத்ஹா, இல்லைனா ஃபத்ஹத்தேன், இல்லை தொம்மா, இல்லை தொம்மாத்தேன், இல்லை வந்து கெஸ்ரா. ஸோ கெஸ்ரா, ராக்கு கெஸ்ராவோ கெஸ்ராத்தேன் வரும்போது அது லைட்டாக மாறிடும். சனுக்கரி உக்க. அப்புறம் மின் ஹைரின் ஃபலி ஆஃபுசிக்கும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன் எழுத்து கஸ்ரா பெற்றிருக்கும் போது. இப்போது இது வந்து அதை வச்சு தான் பார்த்தோம். அங்கேயும் அப்படி தான் வந்துச்சு. ராக்கு சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தாவோ தொம்மா, இல்லை ஃபத்தாத்தேன் தொம்மாத்தேன் வரும்போது அதை ஹெவியாக படிக்கணும். இது அப்படியே இங்கே ஆப்போசிட் தான். இங்கே ராக்கு சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னாடி எழுத்து கெஸ்ரா வந்துச்சு, இல்லை கெஸ்ராத்தையும் வந்துச்சுன்னா அது வந்து லைட்டாக படிக்கணும். ஸோ உதாரணம் ஃபிர் ஆவுன. அப்புறம் ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்தில் சுக்கூன் காணப்பட்டு அதற்கு முன்னுள்ள எழுத்தில் கஸ்ரா பெற்றிருக்கும் போது. இது நம்ம பார்த்தோம். ராக்கு சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தும் சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தாவோ தொம்மா அங்கே இருந்துச்சு. இங்கே வந்து கெஸ்ரா வரும்போது அதை லைட்டாக படிக்கணும். இப்போ இங்கேனா இருக்குது ஹிஜ்ரின், அப்புறம் அல் மசீரு. இது போன்ற மத்தியாவை அடுத்து வரும் ரா வக்ஃபை உடைய நிலையில் சுக்கூன் பெற்றிருக்கும். இதுவும் நம்ம பார்த்தோம். அங்கே நம்ம என்ன பார்த்தோன்னா 2 மத்து லெட்டர் தான் வச்சு பார்த்தோம். ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து ஹெவி லெட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஃபத்ஹா அண்ட் தொம்மா, அலிஃபும் வாவும். இங்கே வந்து யாக்கு கெஸ்ரா பெற்றிருக்கும் போது அல் மசீரு, ரா வந்து லைட்டாக படிக்கணும். இப்போது எப்படின்னா அந்த ஹெவி இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லைட் இது வந்து அப்படியே ஆப்போசிட் தான். அந்த கெஸ்ரா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வக்ஃபின் காரணமாக ராவிற்கு சுக்கூன் செய்யப்பட்டு முன் சுக்கூன் பெற்ற யா இருந்து யாவுக்கு முன்னுள்ள எழுத்து ஃபத்ஹா பெற்றிருக்கும் போது லீன் நிலையில். இப்போது எப்படின்னா உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதுனா பில்லஸி ஹுவ ஹைர். இது வந்து எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஹைர் அப்படின்னா அந்த ஜீம் போட்டால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம் குரானில். அதுதான் இந்த ஸ்டாப்பிங்கை தான் வக்கஃப்னு சொல்கிறது. நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ராக்கு சுக்கூன் பண்ணிடும். சுக்கூன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து சுக்கூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கூன் இருந்து அது வந்து ஒரு மத்தோட யாவாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்ஹாவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அதை வந்து லைட்டாக படிக்கணும். இப்போது இங்கே மத்தோட யா வந்து அவங்க சொன்ன மாதிரி வருது பாருங்கள். ராக்கு நம்ம சுக்கூன் போட்டுறோம், அதுக்கு முன்னால் எழுத்து வந்து சுக்கூன் போட்டுறோம். ஆனால் அது வந்து சுக்கூன் இருக்குது, ஆனால் அது வந்து யாவாக இருக்கணும், மத்தோட யாவாக இருக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன லெட்டர் வேணால் இருக்கலாம், ஆனால் ஃபத்ஹா இருக்கணும். அப்படி இந்த மாதிரி இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா, 3 டைப் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இதை வந்து லைட்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ராக்கு சுக்கூன் போட்டுறோம், அப்புறம் யா இருக்கணும். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து சுக்கூன் வச்சு ஜீம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கன்சிடர் பண்ணக்கூடாது. யா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபத்ஹா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ரா வந்து லைட்டாக படிப்போம். சரி, விதிவிலக்கு. கீழ் வரும் 3 வார்த்தைகளில் ராவை தர்கீக் ஆகவும் அல்லது தஃப்கீம் ஆகவும் ஓதலாம். சரி, விதிவிலக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராவை வந்து தர்கீக்காகவும் தஃப்கீமாகவும் ஓதலாம். அப்படின்னா ஹெவியாகவும் ஓதலாம், வல்லினமாகவும் ஓதலாம், மெல்லினமாகவும் லைட்டாகவும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ், இந்த 3 வேர்டை மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல் கித்ரி, மிஸ்ரா, ஃபிர்கின். ஸோ இந்த 3 வேர்டை மட்டும் வந்து ஹெவியாகவும் ஓதலாம், இல்லை லைட்டாகவும் ஓதலாம். சேர்த்து ஓதும்போது ஃபிர்கின் என்ற வார்த்தையில் காணப்படும் சுக்கூன் பெற்ற ராவை வல்லினமாகவோ அல்லது மெல்லினமாகவோ உச்சரிக்கலாம். ஆனால் நிறுத்தும் போது சுக்கூன் பெற்ற ராவை வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இப்போ இதை வந்து நீங்கள் ஃபிர்கின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா
அந்த ராக்கு சுக்குன் இருக்குல்ல, ஸோ அந்த லெட்டரை வந்து நீங்கள் வந்து அந்த ரா வந்து வல்லினமாக மெல்லினமாக ஓதலாம். ஆனால் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண போகிறீங்க, ஃபிரக் அப்படின்னு ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஹெவியாக தான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று எக்ஸாம்பிள் வந்து மிஸ்ரோ வஹாசிஹி, இதுக்கு என்ன சொல்கிறாங்க. அப்புறம் தேர்ட் ஒனுக்கு எக்ஸாம்பிள் ஐனல் கித்ரி, இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்விரு வார்த்தைகளையும் நிறுத்தும் நிலையில் சுக்கூன் பெற்ற ராவை வல்லினமாக அல்லது மெல்லினமாக உச்சரிக்கலாம். தொடர்ச்சியாக ஓதும்போது ரா பெற்றிருக்கும் ஹரக்கத்தை கொண்டு உச்சரிக்கப்படும். இப்போது இதை வந்து நீங்கள் வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்டாப் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹெவியாக ஓதணும், வல்லினமாக ஓதணும்னு சொல்லிட்டு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுற நிலையில் வந்து இது வந்து ஹெவியாக வல்லினமாக ஓதலாம், மெல்லினமாக ஓதலாம். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஓதும்போது ராக்கு வந்து எந்த ஹரக்கத் பெற்றிருக்கோ அந்த ஹரக்கத்தை வச்சு நீங்கள் வந்து உச்சரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ராக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து சுக்குன், ராக்கு ஃபத்ஹா தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வல்லினமாக கூட ஓதிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன்னில் வந்து கித்ரின் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ராக் வந்து என்ன பண்ணுறோம், ராக்கு நம்ம வந்து சுக்கூன் போடும். இப்படி சுக்கூன் போட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து சுக்கூன் இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து நம்ம பார்க்கும்போது கெஸ்ரா இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து லைட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. குறிப்பு வக்காலர் கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். மஜ்ரேஹா என்ற வார்த்தையில் ராவிற்கு பிறகு அலிஃப் வந்திருப்பதை இமாலா செய்து சாய்த்து மஜ்ரேஹா என்று ஓதுவோம், மஜ்ராஹா என்று ஓத மாட்டோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிளே வந்து உங்களுக்கு கீழே இருக்க ஆயா இருக்குது பாருங்கள், அந்த ஆயாலே கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஸ்மில்லாஹி நெக்ஸ்ட்டு மஜ்ரேஹா. இப்போ ரா இருக்குது, ராக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா குட்டி ஒரு அலீஃப் இருக்குது. ஸோ அந்த அலீஃபை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க மஜ்ராஹ. இந்த ஏன் அந்த அலீஃபு இப்போ ஒரு அலீஃப் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அது மத் அலீஃப்னு நினச்சி நம்ம நீட்டுவோம், மஜ்ராஹ அப்படின்னு ஓதுவோம். ஆனால் அது தப்பாக மஜ்ராஹ ஓதக்கூடாது, மஜ்ரேஹ. அந்த அலீஃபை வந்து சாஞ்சிட்டுமா சாய்ச்சி மஜ்ரேஹா சொல்லி ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமாலா என்பது ஃபத்ஹாவிற்கும் கஸ்ராவிற்கும் நடுவில் சாய்த்து உச்சரிப்பதாகும். மஜ்ரேஹா என்பதில் உள்ள ராவை மெல்லினமாக படிக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ வந்து இதில் ராவில் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 4 வந்து வேர்டு, 4 ஆயால மட்டும் 4 வேர்டு வரும் வேறு வேறு ஆயால. ஸோ அதை நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது கரெக்டாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ மேலே இந்த இதில் பார்த்தது வந்து இது வல்லினமாக ஓதலாம், மெல்லினமாக நிறுத்தும் போது எப்படி ஓதணும் அப்படின்னு, தொடர்ச்சியாக எப்படி ஓதணும் அதுவும் பார்த்தோம். அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த மஜ்ரேஹாக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இமாலா அப்படின்னா இந்த ஃபத்ஹாக்கும் கஸ்ராவுக்கும் நடுவில் ஓதுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ராவை வந்து நம்ம வந்து லைட்டாக ஓதுவோம். மஜ் ரா ராஹ அப்படி சொல்லலாம், மஜ் ரேஹ அப்படின்னு சொல்கிறோம். ஃபத்தாக்கும் கஸ்ராவிற்கும் கொஞ்சம் நடுவில் சாய்ச்சி ஓதுற மாதிரி ஓதுறோம். அப்புறம் இந்த வார்த்தை திருக்குறள் சூரா ஹூத் 11வது அத்தியாயம் 41வது வசனத்தில் மட்டும் வந்துள்ளது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே தான், இந்த ஒரு மஜ்ரேஹா இந்த ஒரு வேர்டு மட்டும் நம்ம திருக்குறானில் வந்து அல்லாஹ்வோட கலாமில் வந்து சூரா ஹூதில் வந்து இடம்பெற்றிருக்கு. 11வது வசனம் 11வது அத்தியாயம் 41வது வசனத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூறாவில் மட்டும் தான் வருது, ஒரு வேர்டு மட்டும் தான், ஒரு ஆயால மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரா வச்சு நம்ம என்னென்ன பார்த்தோம், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, குரானில் எந்த இடத்துல மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் ராவோட சட்டங்கள் வந்து விதிகள் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க.
இன்ஷா அல்லாஹ் அதை நான் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இதுலேயும் வந்து போடுறேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து எல்லோரும் ஹோம் ஒர்க் பண்ணி இன்ஷா அல்லாஹ் எனக்கு அனுப்புங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் கேளுங்க. அப்புறம் வீடியோ பார்த்தவங்க இன்ஷா அல்லாஹ் யூடியூப் கமெண்ட்டில் வந்து இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுது புரியல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் யூடியூப் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.